ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம டெய்லர். லாஸ்ட் வீடியோவில் வீல் ஸ்டக் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் ப்ராப்ளம் தான், ஆனால் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா வேறு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ராப்ளம் வந்து வரும். அதில் ஒரு ப்ராப்ளம் தான் இது. இப்போ பாருங்கள், பேக் போர்ஷன்லையும் டர்ன் பண்ணுறேன், ஃப்ரண்ட் போர்ஷன்லையும் வீலை டர்ன் பண்ணுறேன். ரெண்டு சைடும் ஓரளவுக்கு டர்ன் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டர்ன் ஆகாமல் அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிது. நம்ம டர்ன் பண்ணுறதுக்கே ரொம்பவே கஷ்டப்பட்டு டர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம் யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்களோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பேலன்ஸ் வீலோட ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபேஸ் பிளேட் வந்து இருக்கும். இந்த ஃபேஸ் பிளேட் சைடில் வந்து ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா, ஃபேஸ் பிளேட் சைடில் சின்ன ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ போர்ஷனை வந்து லூஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ஃபேஸ் பிளேட்டை வந்து கழட்டி எடுத்துருங்க. இந்த மாதிரி வந்து ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்ணி அந்த ஸ்க்ரூவை வந்து கழட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி லைட்டாக வந்து லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கையால் கூட கழட்டிடலாம். இந்த மாதிரி கழட்டினக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் வீலை ரொட்டேட் பண்ணி பாருங்கள். பேலன்ஸ் வீலை ரொட்டேட் பண்ணி பாருங்கள் எங்கே இடிப்படுதுன்னு. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் இந்த சென்டர் ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆகிறதுனால ப்ரெஷர் ஃபுட் ராடில் வந்து பட்டு உங்களுக்கு பேலன்ஸ் வீல் ஸ்டக் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எங்கே வந்து மிஸ்டேக் இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். சைடில் வந்து ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்குல்ல, இந்த சின்ன ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆகிருக்கு. இந்த ப்ராப்ளம்னால தான் இப்போ பேலன்ஸ் வீல் வந்து ஸ்டக் ஆகி நிற்கிது. இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஒன்றுமே இல்லை, ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி அந்த சின்ன ஸ்க்ரூவை வந்து நம்ம டைட் பண்ணணும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் வீலை ரொட்டேட் பண்ணும்போது நல்லா வந்து இடிப்படுறதை உங்களால் பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், அந்த ஸ்க்ரூ வந்து லூஸாக இருக்க போர்ஷனை டைட் பண்ணிட்டேன். இந்த ப்ராப்ளம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக வந்து இந்த டைலரிங் மிஷினை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது அதில் இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து தேய்மானம் ஆகிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். அப்போ வந்து அந்த டூலை வந்து நீங்கள் கரெக்டாக மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ரிப்பீட் ஆகாது. நீங்கள் இதுவே மெயின்டைன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது அடிக்கடிக்கு இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபேஸ் பிளேட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி இந்த சின்ன ஸ்க்ரூ வந்து நல்லா டைட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டைட் வச்சக்கப்புறமா நம்ம பேலன்ஸ் வீலை ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த பாபின் கேஸையும் த்ரெட்டையும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பேலன்ஸ் வீலை ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மோட்ரு மிஷினால் நான் நல்லா வந்து பெடல் பண்ணுறேன். எந்தளவுக்கு உங்களுக்கு பேலன்ஸ் வீல் ரொட்டேட் ஆகுதுன்னு உங்களால் பார்க்க முடியும். நல்லா வேகமாக வந்து சுற்றிட்டுருக்கு. எந்தவித ஸ்டக்கும் இல்லாமல் ஸ்மூத்தாக வந்து ரன் ஆகுது. நான் ஸ்டிச்சஸும் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்டிச்சஸ் வந்து வேகமாக தான் விழுது. பேலன்ஸ் வீல் நல்லா ஸ்மூத்தாகவே ரொட்டேட் ஆகுது. இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். எத்தனை பேருக்கு இந்த ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தையலும் போட்டு முடிச்சாச்சு. ஸ்டிச்சஸ் போட்டக்கப்புறம் என் தையல் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நல்லா சூப்பராகவே தையல் வந்திருக்கு. பேலன்ஸ் வீலும் வந்து ஸ்டக் ஆகாமல் மிஷின் நல்லாவே ரன் ஆகிருக்கு. இன்றைக்கி வீடியோவில் பேலன்ஸ் வீல் ஸ்டக் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோம். பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.